ஹாய் ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் விளையாட போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தேன். அக்கௌண்ட் டெலிட் ஆகிடுச்சு காப்பிரேஷன் இதனால். இது என்னோடய செகண்ட் சேனல் 2.0 பிரதர் சிஸ்டர் தமிழ் கேமிங். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் தான் விளையாட போகிறோம். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த கேம் பிளே எல்லாத்துக்குமே சரி. இதில் நான் ரேங்கடு இப்போதைக்கு புஷ் பண்ணலாம். 1vs1 தான் நான் விளையாட போகிறேன். எங்கள் நெட்டை ஆன் பண்ணிக்கலாம். பிரைட்னஸை கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு நான் எத்தனாவது லெவல்னு அப்புறமேட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நான் அதெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க எல்லாத்துக்கும் லைக்லாம் கொடுத்துட்டு நம்ம இப்போ ஃப்ரெண்ட் அலைன்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃப்ரெண்ட் அலைன்ஸ் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் நானும் வருவேன். அதனால் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுங்க. அப்புறமேட்டு நான் எத்தனாவது லெவல்னு உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன். ஏன்னா நான் அக்கௌண்ட் பின் பண்ணும்போது 10ன்றதுச்சு. அதனால் எத்தனாவது லெவல்னு அவங்கக்கிட்ட நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் லைக் கொடுத்துர்லாம். இது ஃபஸ்ட்டு பார்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் இதிலே இந்த வீடியோ சேர்ந்துருக்கும். அதனால நீங்கள் குழப்பிக்க வேணாம். இதெல்லாம் பேர்லாம் வேணாங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ஐடியில் இருக்கிற கில்டுன்னு சொல்கிற பாருங்க, நம்மளோட ஐடி நேம் அதாங்க ஐடி நேம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா கூட விளாட்லாம். அதனால் இந்த அமௌண்ட் எல்லாத்துக்கும் வரது தான். எனக்கு மட்டும் வரதெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே வரும் தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட ஐடியை பார்த்துக்கோங்க. யூஐடி 10வது லெவல். நான் 10வது லெவலில் தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். 10வது லெவல் தான், 5 லைக்கோட. இப்போ நம்ம 1vs1 ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு 7 ஆட்டத்தை நம்மளுக்கே 7 ஆட்டம் இருக்குல்ல, இந்த 7 ஆட்டத்தில் நம்மளுக்கு விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம விடுவோமா? எனக்கு விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். அதனால் 7 ஆட்டுமே வச்சு செஞ்சு தான் ஒரு ரவுண்டை சாவடிக்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு இந்த கன் எடுத்துக்கலாம். MP4 1. எனக்கு கன்னை பற்றி தெரியாது, இல்லை நான் சும்மா வச்சுருக்கேன், எதுவும் கண்டுக்காதீங்க. இப்போ எவனை அடிக்கலாம் வரான் பாருங்க. இங்கே இருடே, 8வது இடத்துல பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்கள, நான் உன்னை 8வது இடத்துல போட்டே தள்ளிடுவேன். கிளம்பு. 2வது ரவுண்ட்லேயும் என்கிட்ட சாவதான் போகிறான். போடு 1 டேப் போடு. இங்கே நிற்கிறான் பாருங்க. நம்ம சுத்த வைக்கலாம். கொஞ்சம் சுத்த வச்சாதான் இவங்களாம் 7 ரவுண்ட் எனக்கு விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இரு உனக்கு இருக்குது. உன்னையெல்லாம் யார் விட்டு தர சொன்னா? உன்னை யாரை விட்டு தர சொன்னா? வாங்க அடுத்த ரவுண்ட், 3வது ரவுண்டுக்குள்ளே போகலாம். நான் டக்குன்னுலாம் 3வது ரவுண்ட் முடிச்சிட்ருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இருங்க, அடிக்கலாம். சாடா ஒரே இன்னும் 4 ரவுண்ட் தான். அதுக்கப்புறம் நான் வச்சு செய்கிறேன்னு சொல்கிறான். நான் இன்னும் ஒரே ரவுண்டு தான் நான் வச்சு செஞ்சிருவேண்டா. எனக்கு புரியலை. நான் ஒரு 8 பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டேன்னா ஜெயிச்சிருவேன். தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க. இவனை சுட்டு தள்ளியாச்சு ஃபஸ்ட்டு. இவனை இப்போ போட்டு தள்ளியாச்சு. இன்னும் 3 ரவுண்டு தான் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம அப்படிலாம் விட மாட்டோம். இவங்க ஃபஸ்ட்டு நம்ம இங்கே நிற்கலாம். எப்படியும் குதிக்க முடியாது. இங்கே என்ன அவனால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க. நான் இக்காசி பண்டல் வேறு வச்சுருக்கேன்னு சொன்னால், இதுன்றவங்கள நான் ஜெயிச்சா இது கொடுக்குறேன்னு சொன்னான். ஆனால் இந்த லெவல் 50வது தான் நினைக்கிறேன். சாத்துட்டேன். இன்னும் ஒரு ரவுண்டு தாங்க இருக்குது. குளோவல் படுத்து கடுப்பேட்டுவோம்.
இங்கே க்ளோவல் கொடுத்துருக்கோம். இங்கே 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 இப்போ வந்து நான் வந்து இது ஃபஸ்ட்டு பார்ட்டு தான். நான் செகண்ட் பார்ட்டை கூடும்போது அப்படி பயந்தான், ஏன்டா என்னை கூப்பிடுற அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து அசால்ட்டாக நின்றுட்டுருக்கான் பாருங்க. நாளைக்கு நான் வந்து ரவுண்டில் நான் ஜெயிச்சே ஆகணுங்க. 5 பாயிண்ட் எடுத்துட்டேன்னா 3 பாயிண்ட்டு தான். அந்த 3 பாயிண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். நான் அந்த ரவுண்டில் ஜெயிச்சேன்னா சூப்பராக இருக்கும். அடிச்சு தள்ளு அடிச்சு தள்ளு அடிச்சு தள்ளு அடிச்சு தள்ளு அடிச்சு தள்ளு அடிச்சு தள்ளு அப்படி அடிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு க்ளோவில்னு. இதில் வந்து க்ளோவில் வந்து கம்மியெல்லாம் இல்லை. வந்து என்னென்ன குறையாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, நான் ஒரே ஒரு பொறுத்தலாம். ஸ்டடிக்கோ 2 சூட்டு தான், இறந்து போயிட்டானே. இன்னும் ஒரே ரவுண்டு தாண்டி உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் யார் உன்னை பார்த்துக்க போகிறாங்கன்னு பார்த்து இப்போ க்ளோவல் போட ஆரம்பிச்சிட்டோங்க. நாங்கள் இருங்க நம்மளை சாவடிக்கிறான்னு பார்க்கலாம். இல்லைங்க, இப்போ வந்து இவனை வந்து நம்ம போட்டு தள்ளுறதான் பிளான். இவனுக்கு கொஞ்சம் ஒரே ஷூட். ரெடி ஸ்டடிக்கோ. இனிமேல் தாங்க இவனை நம்ம வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம தான் இவனை இப்போ வச்சு செய்ய போகிறோம். பிளான் ஏ, க்ளோவல் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறது. பிளான் சி, இது ஊற்றிக்கிச்சுன்னா எப்படி க்ளோவல் போட்டு அவனை ஏமாற்றி அவனை கொண்டுறது. இதுக்கு மேலே தான் என் பிளானு. இதுக்கு மேலே என்ன பிளானுன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. இவன் 3 ரவுண்டில் மட்டும் ஜெயிச்சிட்டானா அவ்வளோதான். 25 செகண்ட் இவனை எங்கேயாச்சும் சுற்ற வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். 7 பாயிண்ட் வச்சு. இங்கே என்கிட்ட புல்செடியை வச்செல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நானும் ஒரு இது போட்டு விட்டேன். அதனால் வந்து அதெல்லாம் வந்து இப்போதைக்கு கவனிக்காதீங்க. இப்போ வந்து இவனை வந்து க்ளோவல் வச்சு ஏமாற்றிட்டுருக்கோம் பாருங்கள். நம்மளை ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் வந்து நம்ம வந்து மேனிக்கிட்டுன்னு ஒன்று இருக்குங்க, அதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். செத்துட்டோங்க. பிளான் சியை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அதனால் இந்த ரவுண்ட்லேயே நம்ம பிளான் ஏவே வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து ரொம்ப இப்போ அவன் நம்மளை சாவடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். கரெக்டாக நான் குறி வைக்கும் போது கரெக்டாக வச்சுட்டாங்க. நம்ம இந்த ரவுண்டில் தோற்றுட்டோம். அடுத்த ரவுண்ட்லையாச்சும் நம்ம ஜெயிப்போமான்னு பார்க்கலாம். இன்னும் 1 பாயிண்ட் எடுத்தால் போதும். இதுதான் லாஸ்ட் ரவுண்டு. நம்ம இங்கிட்ட வரதை பார்த்துட்டான். 3 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. வேஸ்ட்டு செய்யணும். பாட்டாக இருப்பான் போல அவன். ஒரு ஷூட் தாங்க சாவடிச்சிடலாம். ஒரு ஷூட்டு சாவடிச்சிடலாம். பிளான் ஏ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ரொம்ப எக்ஸிக்யூட் பண்ணால் வந்து இவன் வந்து பிடிச்சிடுறான். இதுலேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சே ஆகணும். வந்து நம்ம அப்படி ஓடி போடுறோம்ல, அதில் வந்து என்ன ஆகும்னா நம்ம ஜெயிக்க போகிறோம் எப்படின்னு சொல்கிறீங்கள. இதில் வந்து அவனுக்கு தெரியாது. இப்படி 3 தீம் சுற்றி போட்டிருக்கேன்ல. இப்போ அவனுக்கு தெரிஞ்சுச்சுன்னா வந்து இப்போ ஷூட் பண்ணி பார்த்துருப்பான். ஆனால் அவனுக்கு இப்போ தெரியாது. இப்போ ஷூட் பண்ணிட்டான். இப்போ இவனை மட்டும் ஷூட் பண்ணணும். ஏன்னா இந்த கண்ட்ரோல் ஒழுங்காக வர மாட்டேங்குது. அதனால தான் நான் போட்டு ஜாய்ஸ்டிக் இருக்குல்ல, ஃப்ரீ ஃபயரில் ஜாய்ஸ்டிக்கு, அதை போட்டு இப்படி அமுக்கிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லேயே பாருங்கள். இப்படி வந்து அப்படியே அமுக்கிக்கிட்டே இருக்கேங்க. இப்போ வந்து இவன் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் இவன் வந்து என்னையே பாட்டுன்னு சொல்கிறான். இவன் தான் ஒரு பாட்டு, தெரியாமல் ஷூட் பண்ணிகிட்ருக்கான். 4 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. இன்னும் நான் 1 பாயிண்ட் மட்டும் தாங்க எடுக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பிளான் பியை தான் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்குள்ளேயும் வந்து இந்த க்ளோவல் அதெல்லாம் வந்து இதாகிடுச்சு. இப்போ வந்து இவனை வந்து எப்படி ஷூட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம்.
இப்போ வந்து இதை வந்து நம்ம சுற்றிட்டு இருக்கணும். அவனுக்கு நெட்ஒர்க் கனெக்ஷன் நினைக்கிறேன். இப்போ இவன் பின்னாடி வந்து இவனை வந்து நம்ம வந்து சுட போகிறோம். சுட்டுட்டாங்க. இன்னும் 2 ரவுண்டில் நம்மளோட பாயிண்ட் அப்படியே முந்திடுவாங்க. அவன் எப்படியாச்சும் இந்த ரவுண்டில் தோக்கடிச்சாகணும். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்த எபிசோட் வந்து நான் ரேங்க் புஷ் பண்ணலான்னு இருக்கேன் கிராண்ட் மாஸ்டருக்கு. இதில் அவனை ஷூட் பண்ணி விடணுங்க. ஷூட் பண்ணு. ஜெயிச்சுட்டோங்க. நம்ம தான் ஜெயிச்சோம். நான் அப்பயே நினச்சேன். நான் லைக் கொடுக்கவே மாட்டேங்கிறான். நம்ம மட்டும் இவனுக்கு கொடுக்கணும், இவன் வந்து நம்மளுக்கு கொடுக்க மாட்டானா? பார்த்து 8 கில் பண்ணியிருக்கேங்க இவனை. அடுத்து வந்து இவன் வந்து 1600 லைக். நான் தான் நிறைய டேமேஜ் பண்ணியிருக்கேன். ஸ்கோர் 8, ஸ்கோர் 5, கில்லு 5, வந்து கில் 8. நான் தாங்க ஃபஸ்ட்டு. திருப்பி இன்னொரு ரவுண்டு போட்டுக்கலாம். ஆனால் வந்து இப்போதைக்கு வேணாம். இது வந்து வேறு யாரும் என்னை வந்து கூப்பிட்டுருக்காங்க. என்னமோ ஸ்விட் கேம் அந்த மாதிரி. இல்லைங்க, இது இந்த சிஎஸ் கிராங்கிடு அதான் லெவல் தான் நினைக்கிறேன். ஒன்றுமே புரியல. சரி, இப்போ நம்ம ஒரு கன்று மட்டும் வாங்கிக்கணும். ஏன்னா இந்த ரவுண்டில் நம்ம ஜெயிக்கணும். வேண்டிக்கோங்க. நீங்கள் எல்லாம் உங்கள் கீழே தான் இருக்குது ஜெயிக்க வைக்கிறதெல்லாம். நீங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் ப்ளீஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ். இப்போ வந்து அவன் வந்து இப்போ நம்மளை ஷூட் பண்ணிடுவான் அப்படியும். ஏன்னா அவன் எங்கே இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ தான் பேராஷூட்டில் இது கீழே ஒளிஞ்சுக்கலான்னு பார்த்தாலும் ஒளிய முடியலைங்க. ஒருத்தன் இருக்கான். நம்மக்கிட்ட வந்து கன்று எப்படி பண்ணணும்னா வந்து டைமண்ட் வேணும். அதுக்கு வந்து காசு கட்டணும். இதுக்கு ஒரு 20 லைக் 10 லைக் டார்கெட் வைக்கிறேன். அப்படி 10 லைக் 20 லைக் 20 சப்ஸ்கிரைபர் அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா வந்து நான் வந்து உடனே கன்று வந்து இது பண்ணி உங்களுக்கு வந்து நான் வந்து எல்லாத்தையும் டக்குன்னு ஷூட் பண்ணி காட்டுறேன். இது வந்து கிராஃப்ட்லேண்ட் மேப்பு. இருங்க இவனை வந்து இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு எங்கே இருக்கானே தெரில. இங்கே தான் இருக்காங்க. அப்படியும் இங்கே பக்கத்துலேயே தான் இருப்பான். அப்படியும் நான் மண்ணில் மட்டும் சரிவு இல்லாமல் அப்படியே தப்பிச்சிடணும். இந்த ரவுண்டில் கொஞ்சம் விவரமாக இருந்தாலும் அவனை கண்டே பிடிக்க விடக்கூடாது. இருங்க இவன் இப்போ ஜெயிக்க விட்டுக்கிட்டே இருக்கலாம். லாஸ்ட் ரவுண்டு அவனுக்கு இருக்குங்க. லாஸ்ட் ரவுண்டோ இந்த ரவுண்டோ அந்த ரவுண்டோ. ஆனால் இப்போ வந்து அவனை வந்து இப்போ வந்து நம்ம குழம்ப வைக்கணும்னா வந்து இந்த சைடு போயிருப்பானா அந்த சைடு போயிருப்பானான்னு வந்து குழம்ப வைக்கணும். இதான் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட். செகண்ட் அட்டம்ப்ட் இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நம்ம பார்த்துட்டோன்னா நம்ம கன் எடுத்து சுடுறது தான் நம்மளோட ஒரே வேலை. அதுக்கப்புறம் எந்த வேலையும் இருக்க முடியாது. நம்மளே லொக்கேஷனை காட்டி கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதனால் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல போய் ஒளிய போகணும். அது எந்த இடம்னா அந்த லோடெல்லாம் ஏற்றுவாங்களே அந்த லாரியே தான். அதில் இப்போ போய் ஒளிய போகிறோம். அதை சுற்றிக்கிட்டே இருக்கணும். அவன் வர இடம் இந்த இடம் கரெக்டாக அந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிடும். அவன் இப்போ வந்து எங்கேயாச்சும் போயிருப்பான். ஏங்க நான் வந்து ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன். இந்த டெக்னிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 1vs1 இது என்னன்னு தெரில. இந்த ரவுண்டு மேட்சிங் கிராஃப்டில் அது மாதிரி தான். இது என்ன ரவுண்டே தெரில. அதனால் நீங்கள் வந்து ஒன்று சொல்கிறேன். இந்த ட்ரிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் கிராண்ட் மாஸ்டர் அடிக்க கூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரிக்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா. இதுக்குன்னு இதை மட்டும் யூஸ் பண்ணால் ஃப்ரீ ஃபயரில் ரேங்க்லாம் புஷ் பண்ண முடியாது. சும்மா எல்லா ட்ரிக்கையும் யூஸ் பண்ணணுங்க.
அப்பப்போ 50 லெவல்லாம் முடிச்சு அதெல்லாம் பெரிய விஷயம். இப்போ வந்து நம்ம தேடிட்டு வந்துட்டுருக்கோம். பார்த்துட்டாங்க. ஃபஸ்ட் அட்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. செகண்ட் அட்டம் தான் அவன் வந்து சுடணும். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து ஒழுங்காக ஒரு கன்று கூட வாங்கலை. அதனால் நம்ம வந்து தோற்றுட்டோம். இதை வந்து நம்ம பெருமையாக சொல்கிறோம். வந்து மில்லுக்கு தான் வந்து இறங்கியிருக்கோம். மில்லு அடுத்து நான் வந்து சிஎஸ் பேங்க்கில் தான் யூஸ் பண்ண போகிறேன். வந்து நான் அக்கௌண்ட் பின் பண்ணிட்டேன். சனிக்கிழமை காலையில் வந்து 10:30க்கு வந்து வீடியோ வந்து தினமுமே வரும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளில் ஒரு வாரத்தில் 2 வீடியோ வருங்க. இவ்வளோ தான். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமையும் ஒரு வீடியோஸ். அதை வந்து எத்தனை மணிக்குன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டேன். அது சர்ப்ரைஸ். அதனால் நான் உங்களுக்கு வந்து அப்போ வீடியோ வந்து நான் எப்போ வேணால் ப்ரீமியர் பண்ணுவேன். அதனால் நீங்கள் வந்து எப்போ வேணால் டைமை வந்து செக் பண்ணி பார்த்து இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் அதெல்லாம் பண்ணுங்கள். ப்ளீஸ். நாங்கள் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இதுக்கு வந்து பண்ணுறோன்னா, இதில் வந்து இந்த ரவுண்டில் வந்து நம்ம தோற்றுட்டோம். எலிமினேஷன் அசட் டேமேஜ் 129 தாங்க. கிளாஷ் ஸ்குவாடு இதெல்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கணும். அது வந்து தம்ப்நெயிலுக்கு தான். இவனும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருக்கான். வந்து நம்ம வந்து என் கூட திருப்பியும் வந்து நம்ம டீம் போட்டாகணும்னு நினைக்கிறேன். நமக்கு ஒழுங்காக தெரிலங்க. பிஆர் ரேங்க்டு லேண்ட் வுல்ஃபு இது வந்து இந்த லெவலில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். மேலே இப்போ வந்து அவன் வந்து கால் பண்ணுறான். அதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எனக்கு அமௌண்ட்லாம் அவ்வளோலாம் இருக்காது. எனக்கு நான் கொடி கொடுத்துருக்கேன். வந்து நம்ம லேண்ட் வுல்ஃப்க்கு வந்து வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த லெவல் போனால் தான் வந்து கன் எடுக்க முடியும். பிஎஸ் ரேங்கடை வந்து வந்துட்டோம். லேண்ட் வுல்ஃப் தான் விளையாண்டுட்ருக்கோம். இங்கே வந்து அந்த எனிமி நின்றுட்டுருக்கு. நான் வந்து இந்த இடத்துல வந்து அந்த புதர் இருக்கும்ல, அந்த புதர் போட்டதுனால வந்து அதால் வர முடியல. பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் சுட்டு பண்ணிடுச்சு. இந்த லெவலில் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம். இந்த கன்னா ஷார்ட் கன் தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த கன்னை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது எடுத்ததுனால இப்போ வந்து அவன் வந்து நம்ம சுட்டா வந்து இங்கே தான் இருக்கானு நம்மள வந்து ஒரு நிமிஷத்தில் சுத்த முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த லெவலில் வந்து நம்ம வந்து ஜெயிக்க போகிறோம்னு நினைக்கிறேன்.
இது வந்து இந்த வீடியோ அதில் வந்து நம்ம தோற்றுட்டோம், ஆனால் ஜெயித்த மாதிரி தான். அந்த வீடியோ வந்து இது பண்ணாமல் இருந்திருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் என்ன போடலான்னு நீங்களே சொல்லுங்கள், வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.